சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு அதிகாலை ஆராதனைகள் 1ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. அதில் எல்லாரும் முடிந்தவரையும் பெரியோர்கள் காலையில் எழுந்து வர அந்த அதிகாலை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனை மிக மிக நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த அதிகாலை ஆராதனையில் இந்த வாக்குத்தத்தம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதற்கு நீங்கள் சிறு பிள்ளைகள் இருக்கிறது, என்னால் வர முடியவில்லை சொன்னால் பரவாயில்ல. ஆனால் முடிந்தவரையும் நீங்கள் காலையில் எழுந்து வருவதற்கு அன்னைக்கு 1 மணி நேரம் காலையில் 5:30 6:30 வரையும் நடைபெறும். அதில் கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அன்றைக்கி 1ஆம் தேதி அதுவும் அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அதனால் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நம் கண் செல்லாம். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மைக் ஆன்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் பாடும்போது சவுண்ட் கேட்டு இப்போ வரமாட்டேங்குது. சோதரன் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு என்ன செய்வார் என்றால் அவர் பலனை கொடுப்பார். மைக்க மாற்றிக்கோங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை தந்து அவர்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் உங்களுக்கு 3 விதமான நன்மைகளை ஆண்டவர் தருவாய். அவர் தரப்போகிறதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் அநேகருக்கு அநேக சூழ்நிலைகள் உண்டு, பலவீனம் உண்டு, சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை உண்டு. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நமக்கு போராட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பலத்தை தந்து, நான் உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த 3 விஷயங்கள் நமக்கு மிக முக்கியம். பல முறைகள் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து எனக்கு அவர் பலப்படுத்தி இருக்கிறார். என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில் தேவன் எனக்கு இந்த வசனத்தை காண்பித்து சமாதானத்தை தந்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. யார் கையும் ஏந்தாதபடிக்கு அவரை பார்க்கிற போது கர்த்தர் எனக்கு அந்த சமாதானத்தை தந்திருக்கிறார். கைவைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பலன் என்பது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் தருவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை என்ன பண்ணுவாராம்? பெருக பண்ணுவார். சோர்ந்து போகிறியா? நோய்கள், வியாதிகள், பலவீனம், கடன் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகிறாயா? எனக்கு நண்பர்கள் இல்லையே என்று சோர்வு, சிலர்கள் குடும்பத்தாலே சோர்வு, சிலருக்கு குடும்ப பிள்ளைகளாலே சோர்வு, உறவினர்களாலே சோர்வு, நண்பர்களாலே சோர்வு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சோர்வுகளை நான் பலப்படுத்துவேன். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், ஆண்டவரே நான் டயர்டாக இருக்கிறேன், வீக்காக இருக்கேன், சிக்காக இருக்கேன். சிலர் ஆங்கிலத்தில் சொல்கிறார், எனக்கு மனக்கவலை அதிகமாகிடுச்சு. மனக்கவலை, சோர்வு. ஆனால் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிற உனக்கு நான் என்ன தருவேன்? பலன் தருவேன். எத்தனை பேர் அந்த பலன் வேணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. அந்த பலத்தை நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்.
நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்கள் சோர்வுகளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று கேட்டால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. உலகத்தாரை போல நான் அதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இதை சாப்பிடுவதனால் எனக்கு பலன் கிடைக்கிறது என்று சொன்னால் அது நிரந்தரமான பலன் இல்லை. அது நிரந்தரமான பலன் இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பலவீனம் எல்லாம் அவருக்குள்ள பலனாய் மாறும். வேதத்தில் மத்தேயு புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஊழியத்தை வரும்பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அவர் உபவாசம் பண்ணுகிறார். ஞானஸ்தானம் எடுத்து 40 நாட்கள் உபவாசம். இயேசு 1ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்க இரவும் பகலும் 40 நாள் என்ன செய்தாரா? உபவாசம் இருந்தார். இரவு பகலும் தண்ணி குடிக்காம சாப்பிடாம உபவாசமா இருந்த அவருக்கு அடுத்து நடக்கிறதுன்னா அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா கிட்ட வந்து சோதனைக்காரன் வந்து சொல்ற ஒரே வார்த்தை, இப்போ பசியா இருக்குது, அதனால அந்த பசியில நீங்க என்ன பண்றீங்க? இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. இந்த சோதனை நேரத்தில், இந்த வனாந்திரத்தில் உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுடைய குமாரன் இந்த கல்லை என்ன பண்ணுங்க? அப்பமா ஆக்குங்க. மேக் இட் பிரெட். அதை நீங்கள் அப்பமாக்கி அதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி சோதனைக்காரன் சொல்றார். சோதனைக்காரன் என்றால் பிசாசு என்ற அர்த்தம். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப வனாந்திர வாழ்க்கை, ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் ஒரு வறண்ட நிலைமை வரும், பலவீனமான நேரம் வரும், உபத்திரவமான நேரம் வருகிறது சொன்னால் அங்கே பிசாசு நம்மை சோதிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வியாதி வரும், அது நமக்கு பிசாசின் சோதனை. பசி வரும், அங்கே பிசாசின் சோதனை இருக்கும். உபவாச நேரத்தில் பிசாசின் சோதனை இருக்கும். ஜெபம் நேரத்தில் பிசாசின் சோதனை இருக்கும். மாதம் ஆரம்பிக்கும் போது கடன் பிரச்சனைகள், அதில் நம்மை சோர்வுக்குள்ளாக கொண்டு வருவான், அங்கே பிசாசின் சோதனை இருக்கும். ஆனால் இந்த உபவாசம் இருக்கிறதுனால, நான் சபைக்கு வருவதனால எனக்கு பிரச்சனைகள் வருது, உபத்திரம் வருது, அதனால் நான் சபைக்கு வர மாட்டேன், ஜெபிக்க வர மாட்டேன், உபவாசம் பண்ண மாட்டேன் என்று சொன்னால் இன்னும் சோதனை நாம் சிக்கப்பட்டுக் கொள்ளுவோம். அல்லேலூயா. யார் ஒருவர் ஆண்டவர் சமூகத்தில் முழுவதுமாய் அர்ப்பணித்து, என்ன சோதனை வந்தாலும், எத்தனை சோதனைக்காரன் என்னை நெருக்கினாலும் கூட கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? பிசாசை பார்த்து சொன்னாரு அவர் பிரதியுத்தரமாக, 4ஆம் வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. சாப்பாடால மட்டும் ஒருத்தன் பலசாலி ஆக முடியாது. விதவிதமான ஆகாரத்தை சாப்பிடுவதனால மட்டும் ஆண்டவர் சொல்றாரு பலசாலி ஆக முடியாது, பிழைக்க முடியாது. அநேக பணங்களை, லட்சங்களை நாம் வைத்திருப்பதனால நம்ம பலசாலியா இருக்க முடியாது. அநேக வீடுகளும் ஆஸ்திகளும் வைத்திருப்பதனால நாம் என்ன ஆக முடியாது? பலசாலிகளா இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. இப்ப தேவனுடைய வாய் எங்க இருக்கிறது? உங்களுக்கான தேவ வாய் எது? உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை எங்கே இருக்கிறது? அது தேவனுடைய ஆலயத்தில் தேவ மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது அஜாக்கிரதையா உட்காரக்கூடாது, அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்பொழுது நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் போது மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும்.
உங்கள் காரியங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். வேண்டாத காரியங்களை பேசி கொண்டிருப்பதோ, தொலைபேசியில் பேசி கொண்டிருப்பதோ, இல்லை வேணான காரியங்களை விளையாடி கொண்டிருப்பதோ ஆலயத்தில் இருக்கவே கூடாது. ஜாக்கிரதையோடு கவனமாக இருக்க வேண்டும். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது ஒரு நடுக்கம் இருக்கணும். ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மனுஷனை பிழைப்பூட்டும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பிட்டவங்களாம் நோயாளியா இருக்காங்க. விதவிதமாக கறி சாப்பிட்டவங்க நோயாளியா இருக்காங்க. நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டவங்கெல்லாம் அல்சர், கேன்சர் என்று பயங்கரமான வியாதியில் சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்கள், 2 வேளை உபவாசத்தில் அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் தேவன் பலசாலியாக வைத்திருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய சபை மக்களுக்கு நான் அறிவுரையாய் சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை என்னென்றால், வாரத்தில் 2 நாட்கள் அரை நாட்கள் உபவாசம் எடுக்க பழகுங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை அரை நாள் எடுங்க, வெள்ளிக்கிழமை அரை நாள் எடுங்க, அமாவாசை நாட்கள் அரை நாள் எடுங்க. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் உபவாசத்தோடு சபைக்கு வா. உபவாசத்தோடு சபையில் இருந்து புறப்படு. ஜெப ஆவியோடு புறப்படு. கர்த்தர் சொல்லுகிறார், என் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை ஒரு மனுஷனை பலப்படுத்தும். அல்லேலூயா. சாப்பாடே என்ற வாழ்க்கை இருக்காதே. ஆண்டவர் அப்பத்தை தருவார், உன் ஆகாரத்தை தருவார், உனக்கு தண்ணீர் கொடுப்பார். எப்போ பாரு பசி பசி, ஆகாரம், சோறு இல்லை என்ற வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்காது. அவர் சமூகத்தில் ஒப்புக்கிற, ஆண்டவர் இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பது உங்கள் கிருபை ஐயா, நான் வாழ்வது உங்கள் கிருபை, இன்னைக்கு நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் கிருபை ஆண்டவரே. எப்போ மரணம் வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது, எப்பொழுது விபத்து வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. நினைக்க முடியாத நேரத்தில் விபத்து, மரணங்கள் எப்பொழுது வேணாலும் யாருக்கு வேணுமானாலும் சம்பவிக்கும். ஆனால் இருக்கிற நிமிஷத்தில் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து பிரதிஷ்டையோடு வாழ்வோமானால் ஆண்டவர் அதை இன்னும் ஆசீர்வாதமாக்குவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அவர் வாயிலிருந்து வர வார்த்தை பிழைப்பீங்க. யார் வாயிலிருந்து வர வார்த்தை? ஆண்டவர் வாயிலிருந்து வர. இந்த வாக்குத்தத்தம் அப்படிதான், இந்த வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சொல்லுங்க, பலன் கொடுப்பார். 2வது சமாதானத்தை அருளி, 3வது ஆசீர்வாதிப்பார். அப்ப இயேசுநாத தேவனுடைய குமாரனாய் இருந்து உபவாசித்து ஜெபிக்கிற போது சோதனைக்காரன் வந்து சொல்லுகிறான், அப்பத்தை நீர் என்ன பண்ணுங்க, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு பசியா இருக்குதே, உங்களுக்கு பசியா இருக்கிறது. சில பாருங்க, சபைக்கு வர்றது ரொம்ப லேட்டு, ஆனால் போகிற டைம் மட்டும் கரெக்டாக இருப்பாங்க. வர்றது ரொம்ப லேட்டாக வருவாங்க, ஆனால் போகிற டைமு பங்க்சுவாலிட்டியாக கிளம்பிடுவாங்க. அல்லேலூயா. எதுக்கு வந்தோம், ஏன் போனோன்னே தெரியாது. இந்த செம்மறி ஆடுங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செம்மறி ஆடு ஏதாவது ஒன்று செஞ்சதுன்னா முன்னாடி போய் அதே மாதிரி எல்லா ஆடும் செய்யும். அல்லேலூயா. சபையிலேருந்து நிறைய பேர் வெள்ளாடா இல்லை, செம்மறி ஆடாக தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாலா. ஒன்றுக்கு கிறுக்கு பிடிச்சதான் எல்லாத்துக்கும் கிறுக்கு பிடிச்சிரும். ஒரு டீம் இருக்குது சபையில். இவங்க ஒரு குழு, அவங்க ஒரு குழு, அவங்க ஒரு குழு. நாங்கள்லாம் வலது பக்கத்துலேருந்து வரோம், நாங்கள் இடது பக்கத்துலேருந்து வரோம், முன் பக்கத்துலேருந்து வரோம். இதுக்கு ஒரு தலைவி. இவங்க போயிட்டாங்கன்னா பின்னாடி லைனாக போயிடும். ஒன்று வரலையானா ஒன்று வராது. ஒன்று ஜெபம் பண்ணால் எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஒன்றுக்கு வயிற்று வலினா ஒன்றுக்கு தலைவலி, உனக்கு கை வலினா உனக்கு கால் வலி, உனக்கு பைத்தியம் பிடிச்சுன்னா இதுக்கு அரை பைத்தியம்னா இதுக்கு முழு பைத்தியம். சபையில் இப்படி செம்மறி ஆடுங்கள் நிறையா இருக்குது. தோத்திரம் பண்ணுங்க பாலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் போல? நீ போகல, அதனால நான் போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன், நானும் பரலோகத்துக்கு. சொல்லுங்க ஒரு ஆமென். நீ நரகத்துக்கு போகிற, நானும் நரகத்துக்கு போகிறேன். நீ ஜெபத்துக்கு போகல, நானும் ஜெபத்துக்கு போக மாட்டேன். நீ போறியா? சொல்லு, நான் வரேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி ஜோடியாக கூத்து செம்மறி ஆடு போல இருக்கிறாங்க. நமக்கு விழிப்பான ஆவி வேணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி ஆத்துமாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தனித்தனியான ஆவியை கொடுத்திருக்கிறார். தனித்தனியான ஆத்துமா இருக்கு, தனி சரீரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் பலன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களேன். அந்த ஆத்மா வரல, அதனால் நான் வரல. இந்த ஆத்மா வரல, அதனால் நான் வரமாட்டேன். உன் பலன் ஆண்டவர் கையில் இருக்கிறது. கை உயர்த்தியாம சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் வராங்களோ வரலையோ, என் ஆத்மாவை குறித்து நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் அவரை நோக்கி பார்க்க வருகிறேன் என்று ஓடி வரும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு பலன் எல்லாரும் நம்முடைய பலத்தை எல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க. இந்த பலத்தை யார் தர முடியும்?
பவுல் சொல்லும்போது சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலன் உண்டு. நம்மை பலப்படுத்துகிறவர் இயேசு ஒருவர் தான். பையன் பலப்படுத்துவான், பொண்ணு பலப்படுத்தும், மருமக பலப்படுத்தும், மருமகன் பலப்படுத்துவார். எல்லாரும் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சா நிச்சயமாக அது நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பெத்த பிள்ளையே நமக்கு எதோ செய்யலைன்னா வந்த பிள்ளை எதையும் செய்யாது. புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்களேன். கட்டின கணவனே கைவிடும் போது மற்றவர்கள் கைவிடாமல் இருப்பார்களா? எல்லாரும் கைவிடுவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீ மனுஷனை பார்க்காத கர்த்தரை பார், ஆண்டவரை நோக்கி பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பக்கம் 274 பக்கம் வாசிங்க. புதிய ஏற்பாடு 274 பக்கம். என்னை கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், எல்லா வேலையும் செய்வதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கார்? இந்த வேலை அந்த வேலை இல்லை, எல்லா வேலையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. பெண் சொல்லக்கூடாது, என்னால் இதுதான் செய்ய முடியும், ஆண்களை போல செய்ய முடியாது சொல்லக்கூடாது. ஆண்கள் சொல்லக்கூடாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் பெண் வேலைன்னு சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் எல்லாரும் நமக்கு நாமே என்ன பண்ணுறோம்? ஒரு எல்லையை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய எல்லை இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். நீங்கள் செய்வதற்கு, வேலை செய்வதற்கு, வேலைக்கு போவதற்கு, வியாபாரம் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கை வைத்து ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அடுத்தது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பாருங்க, பலத்த காற்று மேல இருந்து வாசிக்கும் போது 2வது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சதிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் என்ன பண்ணினதா? நிரப்பிற்று. ஆவியானவருடைய வல்லமை ஒருவர் மீது இறங்கி வந்து நிரப்பினால்தான் அவர்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அது வரைக்கும் உங்க வாழ்க்கை என்ன ஆகாது? மாறவே மாறாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எத்தனை பேர் தாகமா இருக்கீங்க? ஆண்டவரே அபிஷேகம் எனக்கு தாங்க, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை பலவீனங்களில் இருந்து கர்த்தாவே என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கிற போது கர்த்தர் உங்கள் பலவீனங்களை மாற்றுவார். அதுதான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலன் உண்டு. அந்த மே மாதத்தில் முதல் வாரத்தில் நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்குது இல்லையா? வீட்டு வாடகை கட்டுறதெல்லாம் எப்போவுமே மாசமான காரியங்கள். சில பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது very முக்கியம். இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா அது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தவங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட வேண்டிய பெரிய தேவைகள் இருக்குது. சிலருக்கு ₹1,00,000 கட்டணும், சிலருக்கு 50,000 கட்டணும். இப்படி நிறைய தேவைகள் இருக்கு. எல்லா காரியங்களுக்கும் அந்த தேவைகளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வர வேண்டும். கை வைத்து ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தையில் தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்கள் இருந்த இடத்தை அவர் பலப்படுத்தினார், அவர் இருந்த இடத்தை நிரப்பினார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு மனமாய் ஆண்டவர் சமூகத்தில் வசனத்துக்காய் காத்திருந்தால் அவர் உங்களை பலப்படுத்துவார். நல்ல ஒரு ஆமென் சொல்லாமா? பேய் வருது, பிசாசு வருது, எல்லாம் வரும். ஆனால் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தா அது நம்மளை என்ன பண்ணாது? நெருங்காது. அல்லேலூயா. அன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகளை திருடக்கூடிய
ஊழியக்காரங்களாக மாறிட்டாங்க. விசுவாசிகளை திருடக்கூடிய பணம் பொருளை திருடுறதில்ல. நிறைய ஊழியக்காரங்க இப்போ யாரை திருடுறாங்க? விசுவாசிங்களை. எல்லாரையும் மேப் போட்டு ஸ்கெட்சு போட்டு திருடுறான். சிலருக்கு இடம் இருக்குது, வீடு இருக்குது, சபை இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஆத்துமா இல்லை. பெரிய பெரிய கட்டிடம் கட்டியிருக்காங்க, வேன் வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்குறாங்க. எதுக்குன்னா, நீங்கள் எங்கள் சபைக்கு வந்துடுங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன். முதல் நாள் போனோன்னே சிக்கன் பிரியாணி கொடுப்பேன், ரெண்டாவது நாள் போனோன்னே மட்டன் பிரியாணி கொடுப்பான், மூணாவது நாள் போனோன்னே பிரிட்ஜி கொடுப்பான், நாலாவது நாள் சொல்லுவான் வந்தீங்களா போய் உட்காருங்க அனுப்பிச்சி விட்ருவான். அல்லேலூயா. இந்த சின்ன வயசில் குழந்தைங்களெல்லாம் சொல்லுவோம்ல, டே பூச்சிக்காரன் வரான் தூக்கிட்டு போயிடுவான்டான்ட்டு. அதை மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வண்டி வச்சு விசுவாசிங்களை தூக்கிட்டு போக போகிறான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க, எங்கள் சபைக்கு போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் எங்கேருந்து உங்கள் சபைக்கு வர்றது. உண்மைதான், அவங்களுக்கு இங்கே வர்றதுக்கே இப்போ டைம் இல்லை தான். அவங்க வாயில் அது கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஃபோன் போட்டாலும் பிடிக்க முடியலையே. உண்மையாகவே சபைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. நிறைய பேருக்கு பிஸியாக இருக்கிறாங்க. பிஸி எங்கே என்னாச்சு, ஏதாவது ஒரு வேலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டராவது உண்மையாக சொல்லிட்டாங்க, நான் பிஸியாக இருக்கிறேன்ட்டு. நிறைய சிஸ்டர் என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கை தட்டுங்கப்பா தனலட்சுமி சிஸ்டருக்காக. அவங்க இவ்வளோ தைரியமாக சொல்லிட்டாங்க, பாஸ்டர் பிரதர் எங்கள் சபைக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் எங்கேருந்து அங்கே வர்றது. இந்த மாதிரி தான் யாராவது தேவையில்லாமல் திருட வருவாங்க. மயங்கி என்ன பண்ணக்கூடாது, பின்னாடி போயிடக்கூடாது. நாய்க்கு எலும்பை போட்டு அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணிடும், எலும்பை நக்கிக்கிட்டு வாயில் நக்கிக்கிட்டு கவிக்கிட்டு ஓடிடும், பின்னாடியே போய்டும். நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். கை வைத்து ஆமென் சொல்ல. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. நம்ம சபையில் சில ஆத்துமாக்கள் மாதத்தில் முதல் வாரம் மட்டும்தான் பார்க்க முடியுது. அது ஒரு குரூப் இருக்குது. முதல் வாரம் மட்டும் பக்தி உள்ள சந்ததிகள், அடுத்த 3 வாரம் ஆளை காணும். திருவிருந்துக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு குரூப்பு, அப்புறம் 3 வாரம் எங்கே போச்சு காணும். பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் வாழணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சில ஆளுங்கள்லாம் 10 மணிக்கு தான் வருவேன்னு கரெக்டாக எழுதி வச்சுருக்கிறாங்க. சபைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் ஆரம்பிங்க பாஸ்டர், நான் 10 மணிக்கு தான் உள்ளே வருவேன். சில ஆட்கள் இப்படி பாட்டெல்லாம் முடிஞ்சோடனே தான் வருவாங்க, ஆராதனை முடிச்சு தான் வருவாங்க. சில ஆள் இருக்குது சீக்கிரம் வந்துடும், ஆனால் பின்தருவிலேயே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கோம், அந்த முனையிலேயே நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த முனையிலேயே நின்றுட்டு பத்தாச்சா பத்திராச்சா பத்திராச்சா பத்திராச்சா, என்னடி இவை இன்னும் சீக்கிரம் வரலையே, வந்தால் ஒன்றா போகலான்னு நினச்சோமே, அங்கேயே நிற்கிறது. சில ஆள் ராதா பேக்கரியாண்டே நின்றுடும். ஆண்டவரை தேட வேகமாக ஓடி வரணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தேடி ஓடி வரும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம பலவீனங்களாக இருக்கிற காரணம் என்ன? நம்ம ஜெபிக்கும் போது பதில் வராதது காரணம் என்ன? அவர் வசனத்தை நாம் வாங்கி கொள்ளவில்லை, அவர் வார்த்தையை பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த வார்த்தையை விசுவாசிக்காததுனால தான் நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்தால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களே. சத்தமாக சொல்லுங்களா? சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு காரியத்தை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வேகமாக வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசம் அவனை 1 சாமுவேல் 30:6. ஆமாம் 30:6. அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். வாசிங்க.
தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. எல்லாரும் கல்லெறிவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க, உங்கள் சமாதானத்தை கெடுக்க நினைப்பாங்க. ஆனால் தாவீது ஒன்று செய்தான். என்ன செய்தான் என்றால், தன் தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இரவோ பகலோ, அது எந்த நேரமாக இருக்கட்டும், நீங்கள் தனிமையை உணரும்போது, உங்கள் வேதனைகள் பெருகும்போது, உங்கள் உபத்திரங்கள் பெருகும்போது, நீங்கள் பலவீனமாக இருக்கிறேன் என்று உணரும்போது, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், தாவீதை போல நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி கொள்ள வேண்டும், திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அந்த 6ஆம் வசனத்தில் ரொம்ப அருமை. நெருக்கப்பட்டான். எப்போ நமக்கு பலவீனம் வரணும்னா, நெருக்கப்படுற நேரத்தில் பலவீனம், பண தேவைகள் இருக்கும் நேரம், நெருக்கம் வரும்போது நம்ம பலவீனம் அடைவோம். சில ஜனங்களாலே நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? மனக்லேசம் உண்டாக்கப்படுகிறோம். உறவினர்களால் மனக்லேசம், வார்த்தைகளினாலே. வசனம் சொல்லுது, குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் பொண்ணாலையும் பையனாலையும் மனக்லேசம் வரும். வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. யாரால வருது மனக்லேசம்? பையனாலையும் பொண்ணாலையும் வரும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பெற்றோர்களை மனக்லேசம் உண்டாக்குனீங்கன்னா, நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை மனக்லேசமாக்கும். புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. சில குடும்பத்தில் உறவினர்னால மனக்லேசம். அடுத்தது, அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். எவ்வளோ கொடுமை பாருங்க, கல்லெறிகிறது. அல்லேலூயா. யாராவது உங்களை கல்லடிச்சிருக்காங்களா? கல்லில் தாவீதை போட்டு அடிக்கிறதுக்கு பிளான். ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் அவன் சொல்லுகிறான், ஆண்டவருக்குள்ள தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன பண்ணினானா? திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா தன் ஆண்டவருக்குள்ள நான் பலப்படுத்தி கொள்ளப்படுகிறேன். அவர் அரவணைப்புக்குள்ளே நான் பலப்படுத்தப்படுகிறேன். இன்னைக்கு உன் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் உன்னை சோர்வுக்குள்ளாக நடத்தி உன்னை பலவீனப்படுத்தலாம். பயப்படாதே, ஆண்டவருக்குள்ளே நீ பலப்படுத்திக்கொள். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நல்ல சத்தமா அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 2வது காரியம், அவர் சமாதானத்தை தம் ஜனங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தர அவர் உண்மை உள்ளவர். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை தருகிறார். எங்கே போனாலும் சமாதானம் இல்லை. வேலைக்கு போகும்போது சமாதானம் இல்லை, வீட்டுக்கு போகும்போது சமாதானம் இல்லை, பயணங்களிலே சமாதானம் இல்லை. அம்மா வீட்டுக்கு போகலான்னா அங்கே சமாதானம் இல்லை, மாமியார் வீட்டுக்கு போகலான்னா அங்கேயும் சமாதானம் இல்லை. எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த வீட்டுக்கு போகிறது தெரிலையா? சில சொந்த வீட்டுக்கு வந்தாவே சமாதானம் இல்லாமல் இருக்கான். ஐயா வீட்டுக்கே போக பிடிக்கலையா, ரோட்லேயே உட்காந்துருக்கான், டீ கடையில் உட்காந்துருக்கான், சில பீச்சில் பார்க்கில் உட்காந்துருக்காங்க. காரணம் என்னன்னா, வீட்டுக்கு போனாலும் சமாதானம் இல்லை, எங்கே போவது தெரியல. 10 ஆனாலும் 12 ஆனாலும் இரவு வீட்டுக்கு போக கேட்டால் ஃபோனில் ஒரே வார்த்தை, வேலையாக இருக்கேன், வேலையாக இருக்கேன், வேலையாக இருக்கேன். மனைவியால் சமாதானம் இல்லை, பிள்ளைகளால் சமாதானம் இல்லை, தெருக்களிலே சமாதானம் இல்லை, கடன் கடன் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சமாதானத்தை அவர் சொல்லுகிறார். யோவான் 14:27 வசனத்தில், யோவான் 14:27 வேகமாக வாசிக்கலாமா? வாசிங்க. உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ஆமென். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எந்த பிரச்சனையை குறித்து கலங்காத, பயப்படாத. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், கலங்காதிரு. இரவை குறித்து கலங்காதே, பகலை குறித்து கலங்காதே. சிலருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரே பயம், கலக்கம் இருக்கும். நாளைக்கு 4ஆம் தேதி, என்ன அர்த்தம்? யார் ஆட்சியில் வரப்போறா? இலையா, சூரியனா, விசிலா, மாம்பழமா, எது வரும்?
அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கட்சியில் இருக்கவங்களெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும். இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க, நாளைக்கு காலைல பாருங்கள் எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சுற்றுவாங்க. அது நான் சொல்ல வரதை கொஞ்சம் பேச விடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறதுக்கு என்னதுக்கு வேணாம், மைக்க கொடுத்துட்றேன். அல்லேலூயா. அப்போது அவர்கள் எல்லாரும் ஒரு வித கலக்கம். உலகமே நாளைக்கு ஒரு பயத்தில் இருக்கும். யார் ஜெயிப்பா, யார் ஜெயிப்பா, ஒரு கலக்கம், ஒரு பயம். ரிசல்ட் எப்படி வரப்போகுது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அநேகர் சொல்கிறாங்க சித்திரை வந்துருச்சு, சூரியன் நல்லா பிரகாசிக்குது அப்படின்றாங்க. கொளுத்துது அண்ணன், என்ன பண்ணுது? கொளுத்துது. இலையெல்லாம் காய்கிறது, பூக்கள் எல்லாம் வதங்குகிறது. நாளை காலையில் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் எது மலருது பார்க்கலான்னு. சின்ன பசங்க கையில் விசில் கொடுத்தாவே தாங்க முடியல, பெரியவங்க கையில் விசில் கொடுத்தா என்ன நடக்கணும் உலகம் புரியலை. காதெல்லாம் கொடாயுது. அல்லேலூயா சொல்லுங்க பாலா. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், யார் வந்தாலும் தேவ சித்தமாக இருக்குமானால் அவர்கள் போஸ்டிங்கில் இருக்கட்டும். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமல் கவலையே படக்கூடாது. நம்மை பலப்படுத்துகிறவர் இயேசுநாதர், நமக்கு உதவி செய்ய போகிறது ஆண்டவர், நமக்கு தயவு பாராட்ட போகிறது ஆண்டவர். சில ஆட்களுக்கெல்லாம் சூரியன் வந்துருச்சுன்னா மூஞ்சி தொங்கி போயிடும், சிலருக்கு இலை வந்துருச்சுன்னா தொங்கி போயிடும், சிலருக்கு பூ பழந்தா தொங்கி போயிடும், சிலருக்கு விசில் வரலன்னா தொங்கி போயிடுது. இப்போ தோத்திரம், அல்லேலூயா. யார் வந்தா என்ன, நமக்கு ஓட்டு போடுறது போட்டாச்சு. வந்ததை கர்த்தர் சித்தமானவர்கள் தலைவர்களாக நாளைக்கு ஆண்டவர் நியமிப்பார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு விஷயமா ஜெபம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இப்போ மாறி வேற ஒருத்தர் வந்துட்டாரு, அதனால நம்ம செத்துருவோமா? செத்துடலாமா சொல்லுங்க? நாளைக்கு எத்தனை தற்கொலைகள்லாம் சாவ போகுது தெரில. அல்லேலூயா சொல்லுங்க பாலா. அதில் மட்டும் நினைக்காதீங்க, எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்கள். புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அந்த வார்த்தை ஃபுல்லாக ஒரே ஒரு குரூப்புக்கு மட்டும் வச்சுருக்குறாங்க எல்லாரும். இந்த வார்த்தையை சொன்னாவே பயமாக இருக்குது. இப்போது சொன்னால் எப்படி நீங்கள் எங்களை சொல்லுவீங்கன்றாங்க. உங்களை சொல்லப்பா, அந்த வார்த்தை எல்லாத்துலேயுமே இருக்குதுயா. எல்லாத்துக்கும் யோசனை. நான் ஒன்று சொல்லுறேன், தேவ சித்தம் இல்லாமல் ஒருவர் அதிகாரத்தில் வந்து உட்காரவே முடியாது. அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஆண்டவர் என்ன பண்றாராம்? ஏற்படுத்துகிறார். ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அது தேவன் நமக்கு நல்ல ஆட்சியாய் வைப்பார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எந்த தலைவரும் தலைவியும் நமக்கு என்ன இல்லை, ஒரு நாளும் பிரச்சனையை பண்ண முடியாது. சத்தமா ஆமென் சொல்லாமா? பாஸ்டர் நீங்கள் என்ன ஆச்சு பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. ஒரு பொண்ணு சொல்லுது, நீ வந்து விசிலுக்கு தான் என்ன பண்ணோம், ஓட்டு போடணும் சொன்னேன். ஆமாம், நான் அதுக்கு தான் போட்டேன். ஒன்னத்தர் வந்து கேட்டார், எதுக்கு போட்டீங்க? சூரியன். ஆமாம், அதுக்கு தான் போட்டேன். ஒன்னத்தர் கேட்டார், எதுக்கு? ஐயா இவர் ஒருத்தர் கேட்டார், ஐயா நீங்கள் என்ன கட்சி ஐயான்னு. என்ன சொல்லுங்கள், நமக்கு ஆட்சி இங்கே வந்ததுன்னா எனக்கு நல்ல பவர் இருக்குது, நான் என்ன கேட்டாலும் செய்வேன்றாரு. நான் சிரிப்பாக வருது. அந்த நேரம் மட்டும்தான் எல்லா தலைவர்களும் நம்மக்கிட்ட வருவாங்க. அது முடிஞ்ச பிறகு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், நமக்கு தேவையானதை தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டார், தீர்மானம் பண்ணிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள அந்த ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், பயங்கரமான ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறாங்க. என் வீட்லேயே 2 பேர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாட்டு தெரியுமா? அது ஏதோ ஒரு பாட்டு, யார் தான் வராரு, ஏதோ ஒருத்தர் வராருன்னு பாட ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. நான் சொன்னே வாயை மூடுறான்னு. அல்லேலூயா. சிலர்லாம் பாடுற இதை பாருங்க, போய்ட்டு ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, கர்த்தருக்கு சோதனை. இப்படி நிறைய இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, ஆனாலும் ஏதோ ஒன்றில் ஒரு விஷயம் சொல்லுது. ஆனால் தேவ சித்தம், தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். கை வைத்து ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாளைக்கு உங்கள் விருப்பமுள்ள நபர் எங்களுக்குடைய நாட்டிலே ஆட்சி செய்ய உதவி செய்ய. கடந்த 5 ஆண்டு ஒரு சமாதானத்தை தந்தீர்.
இந்த வருகிற 5 ஆண்டும் யாரை கொண்டு வந்து நீ சமாதானத்தை தர விரும்புகிறீரோ அந்த சமாதானத்தை தாரும். கை வைத்து சத்தமாக ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்ல காரியங்களை செய்யப்படுறதுக்காக கைத்தட்டி கர்த்தரை துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு பொண்ணு சொல்கிறா, பாஸ்டர் எங்களுக்கு சொல்லிட்டாரு, அவர் எப்போ சூரியன் கட்சி தான் அப்படின்றா. நான் எப்போ உனக்கு சொன்னேன்? சோத்ரா, அல்லேலூயா. நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு நானே யோசிக்கிறேன். எப்போ சொன்னேன்? இல்லை பாஸ்டர், நீங்கள் ஸ்டேட்டஸ்லலாம் வைக்கிறீங்களே அதை பார்த்து. நான் சொன்னேன், யார் நல்லது வச்சாங்களோ வச்சேன், எது தப்போ அதை வச்சேன். நான் இன்னாரு தான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நான் ஆண்டவருடைய மகன். ஆமென் சொல்லுங்க பாலா, அல்லேலூயா. எத்தனை பேர் காசு வாங்கினீங்க? காசு வாங்கினீங்களா? வாங்கினது ரொம்ப தப்பு, எடுத்துகிட்டு வந்து காணிக்கை பெட்டில் போடுங்க. அல்லேலூயா. அது ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணிடுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தீட்டானதெல்லாம் சுத்தம் பண்ணுறது ஆண்டவர் தானே, அசுத்தத்தெல்லாம் சரி பண்ணுறது ஆண்டவர் தானே. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பாலா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அநேகருடைய கவலைகள் வாங்க கொடுங்க, பரவாயில்ல, பயப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான பலனையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருவார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், என் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமாதானம் தான் நம்ம வாழ்க்கையை நிரப்பும். அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. நேரம் ஆயிற்றுக்கு, நான் முடிக்க போகிறேன். காற்றையும் கடலையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அடக்கினார். 39வது வசனத்தில், மார்க் 4:39 வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா சொல்லிட்டாரு. 38ஆம் வசனம் வாசிங்க. என்ன நடந்தது தெரியும்? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அல்லேலூயா. இயேசுநாதர் கப்பல்ல போறாரு. கப்பல் என்ன ஆயிட்டு இருக்குது? புயல்ல தத்தளிச்சிட்டு இருக்குது. பெரிய பிரச்சனை, போராட்டம். ஆனால் ஏசையா அவர் என்ன பண்றாரு? பின்னாடி தலையணை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. சீஷர்கள் 12 பேர் என்ன பண்றாங்க? அங்க துக்கப்படுறாங்க. ஐயோ. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர்களை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது. என்ன சொல்றாங்க? நாங்க சாகுறோமே, உமக்கு கவலை இல்லையா? அப்புறம் அவர் எழுந்து காற்றை அதட்டி, ஒன்றும் பேசல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்க பிள்ளைங்க இல்லை உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் எழுப்புனா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சிட்டி, நீ நல்லா தூங்குறப்பா, உன் பொண்டாட்டி உன்னை எழுப்பிருச்சா, என்ன பேசுவ? ஏய் டார்லிங், ஏய் ஸ்வீட்டி, ஏன் என்னை எழுப்புன? நீ நல்லா இருப்ப, நீ கேட்குறதெல்லாம் நான் வாங்கி தரேன், வா டார்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுவீங்களா? இல்லை உங்கள் அப்பா அம்மா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல தூக்கம், தட்டி எழுப்பிட்டாங்க. எழுந்து அப்படியே கையில் வச்சுட்டு சொமேட்டோவை இல்லை ஜெப்டோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி, அம்மா உனக்கு கிரில் சிக்கன் வேணுமா, ஏதோ என்னை எழுப்பிட்டு எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசுவீங்க. என்ன பண்ணுவீங்க? சரி சின்ன, நீ என்ன பண்ணுவ தூங்கும் போது எழுப்புனா? எதுவும் பண்ண மாட்டியா? எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா அதோடைய பிரச்சனை என்னன்றது அவங்களுக்கு தெரியும். எது பறக்கும் தெரியாது. ஒருத்தர் தூங்குறவங்களை எழுப்பிட்டா இல்லையா? சில நேரத்தில் ஐயா வந்துட்டார் எழுந்துக்கோன்னா மட்டும்தான் சிலர் எழுந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க. சில வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏய் ஊனாயிடும். நானும் தூங்கும்போது நடுராத்தில் தூக்கம் வராமல் தூங்குவோம். பசங்க வந்து எழுப்பு, நான் கத்துவேன், திட்டுவேன். அறிவு இருக்குதா, என்னத்துக்கு இப்படி பண்ணுறீங்களா, அப்படி இப்படின்னு திட்டுவேன். பொதுவாக எல்லாரும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் இயேசுநாதர் அவர் அழகாக படுத்திருக்கிறார். காலையில் ஊழியம் முடிச்சிட்டாரு, ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, வராரு, படகுல உட்காந்துருக்கார். அங்கே ஒன்று தெரியுங்களா, கப்பலில் போனவங்களுக்கு தெரியும், படகுல சவாரி பண்ணவங்க கடலில் ஸ்மூத்தாலாம் ட்ராவல் ஆகாது, அது ஆடிக்கிட்டே தான் இருக்கும். யோனாவும் இப்படி தான் என்ன பண்ணார்? ஏறி உட்காந்து நிம்மதியாக கீழே போய் படுத்து தூங்கிட்டார். மேலே பிரச்சனை, அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால்
இவர் மட்டும் எங்கே படுத்துக்கிட்டு இருக்காரு? சொகுசா தூக்கிட்டு இருக்கிறார். இயேசுநாதரும் அப்படி தான் சொகுசா படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க பார்க்குறாங்க, முடியல. ஆனால் கூட ட்ராவல் பண்ணுறவர் இயேசுநாதர் தான். அந்த படகுல அந்த கப்பலில் பின்னாடி இருக்கிறாரு. இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கடைசியாக தூங்குறவரையே தட்டி எழுப்பிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஆண்டவர் எப்படி அவ்வளோ அலைகள் மத்தியிலையும் கொந்தளிப்பு மத்தியிலும் அமைதியாய் படுத்துட்டு இருந்தார் தெரியல. அவர் படுத்துட்டு இருந்தவர் எழுப்பின உடனே எழுந்தார். இவனுங்களை பார்த்து திட்டாமல், இவனை திட்டினாலும் திருந்த மாட்டானுங்க, அடுத்த தூக்கத்தை கெடுப்பானுங்கன்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன். அதனாலேயே என்னவோ தெரியல, எழுந்தார். அந்த காற்றை பார்த்து சொன்னார், அமைதியார், ஷட்டப். ராமன் சொல்லுங்க பாலா, அமைதியார். சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சலசலப்பு சபையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டென்ஷன் அப்படியே ஏறும் நமக்கு, அப்படியே ஒரு பக்கத்தில் அப்படியே ஏறும். என்ன இவங்க நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், அவங்க ஒன்று பேசிகிட்டு இருக்காங்களே. அப்போ ஷட்டப் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எல்லாரும் அமைதியாகிடுவாங்க. பாருங்கள், மற்றவங்கள கூட அடைக்கலாம், இவங்கள தான் அடக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அமைதியாய் வந்து காற்றை பார்த்து சொல்லுகிறார், நீ அமைதியாயிரு, புயலை பார்த்து. அடுத்து வாசி 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, என்ன சொல்ற, இறையாதே அமைதலாயிரு என்றார். எவ்வளவு அருமையா சொல்ற பாருங்களேன். நான் சொன்ன பார்த்தீங்களா, சிட்டிக்கு முன்னாடி எழுந்த உடனே ஹாய் ஹனி, ஹலோ டார்லிங், எப்படி இருக்கிற, ஸ்வீட்டா பேசுவானா? அப்பா அப்படிதானே பேசுவ நீ? ஒத்துக்கிறான்ப்பா, பரவாயில்ல, அப்படி பேச மாட்டான். அல்லேலூயா. அதனால கை தட்டுங்க பாலாம். இனிமேல் மாறிடுவாங்க எல்லாரும். ஆமென் சொல்லுங்க பாலாம். சத்தத்தை பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பாலாம். ஏன் பொண்டாட்டி இருக்கா பாருங்க, இன்னைக்கே டெஸ்ட் வச்சிருவா எனக்கு நைட்டு வேணும்ட்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அமைதியா இரு என்று மனுஷனை சொல்லாமல், ஆண்டவர் மடிந்து போகிறோமே என்று சொல்லி கவலைப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, அமைதியா இருங்கன்னு. இவங்களை சொல்லல. இவங்க எப்போ அமைதி ஆவாங்க என்பதை ஆண்டவர் அறிந்ததுனால, எதனால இவங்க தத்தளிக்கிறாங்க என்பதை அறிந்ததுனால காற்றையும் கடலை பார்த்து சொல்றாரு, அமைதியாயிரு. உன் பிரச்சனை இதுதானே, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நீ என்ன ஆயிடுவ? அமைதியாயிடுவ. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்படி கற்பனையில் யோசித்தேன், இவங்களை திட்டுறதுக்கு பதிலாக யாரை திட்டார் ஆண்டவர்? காற்றையும் கடலை ஷட் அப் அப்படின்ட்டார். அப்படியானால் அந்த சமுத்திரமே, கடலே, கொந்தளிப்பு, புயலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது அமைதியாயிடுச்சுனால் நம்முடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் அவருக்கு ஏமாத்திரம். அல்லேலூயா. நம்முடைய போராட்டங்களை எல்லாம் அழகாக என்ன பண்ணிடுவார்? சாஃப்ட் பண்ணிடுவார், ஸ்மூத் ஆக்கிடுவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நீ பேசவே தேவையில்லை, நான் செத்து போறேனே நீ சொல்லவே தேவையில்லை. உன் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், அவர் உனக்கு நன்மை செய்வா. கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட டிராவல் பண்றாரு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறார். இந்த மே மாதத்துலேருந்து உங்களோடு கூட கர்த்தர் பயணிக்கிறார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு, எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் வீட்டை நிரப்பும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதீங்க, என்ன போராட்டம் வந்தாலும் பயப்படாது. வார்த்தையை திறக்காதீங்க, வாயை திறக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் நிலைமை இப்படி இருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மே மாசத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, சமாதானம் உண்டாவதாக, பலவீனங்கள் மறைந்து போவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் முன்னாடி வரும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி அப்படியே முழங்காலில் நில்லுங்க, வந்து போக வழிவிடுங்க.